ஜனங்க யாரும் அவனை பார்க்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். வணக்கம், வெல்கம் டு ரிவ்யூ பை ரமேஷ். இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் பொன்ராம் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் சமூக பாண்டியன் மற்றும் சரத்குமார் சார் நடிப்பில் உருவாகி உள்ள கொம்பு சீவி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். கொம்பு சீவி ஆடியலாஞ்சி இதுதாமா பட்டி தொட்டி வாங்குது. படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா கஞ்சா கடத்துறது தான் படத்தோட கதை. பொன்ராம் படங்கள் எல்லாம் வர வர கழுத கெட்டா குட்டிச்சோறு இந்த மாதிரி அவர்கள் படம் ஃபுல்லாக வர வர மோசமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கோன்னு நான் நினைக்கிறேன். என்னையா படம் இது, படத்தில் எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அடுத்தடுத்த சீன் இதுவாக தான் இருக்குன்னு நமக்கு அப்பட்டமாக தெரியுது. எந்த ஒரு சீனுமே முழுமை அடையலை, படத்தில் கரெக்டாக மேக் பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சும்மா எல்லா படத்துலையும் இருந்து ஒரு 4 சீனை எடுத்து இவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மொத்த படத்தோட டைம் 2 மணி நேரம் 20 நிமிஷம். அதில் 2 சீன் மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்துக்கு ஹீரோயினி தேவையே இல்லை. அவங்களோட கேரக்டர் வரும்போதெல்லாம் அது முழுமையடையவே இல்லை. அதுலேயும் ஹீரோயினி வர்ற சீன் எல்லாம் சுத்தமாக லாஜிக்கே இருக்காது படத்தில். அடுத்தது மியூசிக் யுவன் சங்கர் ராஜா. என்னம்மா ஒரு அளப்பலா இருக்கு, எந்த ஊர் சார் இருக்கு நீ? இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். அடுத்தது படத்தோட ஹீரோ சண்முக பாண்டியன் அண்ணன். கேப்டன் சாருக்காக இவருக்கு நல்ல ஓப்பனிங் கிடைக்கி ஒவ்வொரு படத்துக்கும். ஆனால் இவர் ஒரு நல்ல ஸ்கிரிப்டை தேர்ந்தெடுத்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான நடிப்பை வெளிப்படுத்தினா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் படத்தில் நெகட்டிவ் என்னுடைய பார்வைக்கு. ஒரு ஆக்ஷன் சீனு, ஒரு காமெடி சீனு, படத்தில் இந்த 2 சீனு மட்டும்தான் ரசிக்கும்படி பாசிட்டிவாக எனக்கு தோணுச்சு. ஓவரால் மூவி எப்படி இருக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வர்ற படங்களுக்கு பேசாம பழைய படத்தை ரீரிலீஸ் ஆகிறத பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் தோணுது. இப்போ ரீசெண்டாக கடந்த வாரம் தலைவரோட படையப்பா படம் ரீரிலீஸ் ஆகிருக்கு. என்ன படம்! ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்கு, காமெடி வேணுமா காமெடி இருக்கு. இது முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களா? ஒண்ணுமே இல்லைங்களா? லவ் வேணுமா லவ் இருக்கு. நீ பார்த்தேன்னு சொன்ன ஒரு பொண்ணு, அது சாத்விகமா பிரச்சோதகமா பயானகமா? சாத்விகண்டா. மாஸ் சாங் வேணுமா இருக்கு, இனிமையான சாங் வேணுமா இருக்கு. சும்மா பேக்ரவுண்டு பிஜிஎம் எல்லாம் செம கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. ஓகே, இப்போ கொம்பு சீவி படத்தோட ரேட்டிங்ஸை பார்ப்போம். ரேட்டிங்ஸ் இந்த படத்துக்கு 10க்கு 4 மார்க்குகள் கொடுப்பேன். என்னோட பார்வைக்கு அவ்வளோதான் கொடுக்க முடியுது. நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ரிவ்யூ பை ரமேஷ் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய குறைகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.